கோவையில் வனத்துறையினரை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். கோவை மலை அடிவார கிராமங்களைச் சேர்ந்த மேட்டுப்பாளையம், காரமடை, பெரியநாய்க்கன்பாளையம், சிறுமுகை மற்றும் தொண்டாமுத்தூர் தடாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகள், மான் மற்றும் பன்றிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறி விவசாய தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைகின்றது. விவசாய தோட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள வாழை, தென்னை, மக்காச்சோளம், கரும்பு உள்ளிட்ட பயிர்களையும் சேதப்படுத்தி வருகின்றது. இதனால் விவசாயிகள் நாளுக்கு நாள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. எனவே தொடர்ந்து அட்டகாசம் செய்து வரும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தவறிய வனத்துறையை கண்டித்து பெரியநாய்க்கன்பாளையம் வனத்துறை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் முயற்சி செய்தனர். அதன் பிறகு விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. பெரியநாய்க்கன்பாளையம் வனத்துறையினர் யானைகளை கட்டுப்படுத்த கூடுதல் ஆட்களை நியமித்து ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கைகளை அளித்ததை தொடர்ந்து அங்கிருந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர்.